ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நான் லைனிங் பீஸ் இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4.5 இன்ச் வச்சுக்கிறேன். அதாவது கீழே மேலே தையலுக்கு எல்லாமே சேர்த்து 4.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். அடுத்தது அந்த கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 இன்ச் வச்சுக்கிறேன். அடுத்தது கையோட அந்த மேல் பாகம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா. இந்த 3 இன்ச்சுக்கு இந்த பக்கம் தான் நமக்கு கையோட அளவு. நார்மலாக நமக்கு கையோட அளவு என்ன வருமோ அந்த அளவு இதை இந்த பக்கம் வச்சு நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்ச்சஸ்க்கு இந்த சைடு வர்றது வந்து நம்ம நார்மல் ஹேண்டுக்கு எந்த மாதிரி அளவு எடுப்போமோ அந்த அளவு வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது நார்மல் ஹேண்டு மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் அந்த பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது குட்டீஸ்க்கு நம்ம பாவாடை சட்டை தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பஃபுக்கும் இது அழகாக இருக்கும். அதே சமயம் நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற ப்ளவுஸுக்கும் இந்த பஃப் ஸ்லீவ் ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த கிளாத்தில் தான் அந்த பஃப் வைக்க போகிறேன். இப்போ இதையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லைனிங் பீஸில் கீழே லைட்டாக மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து கட்டிங் பகுதியில் இருக்கிறதுனால நான் தையல் போடுறேன். பார்டர் பகுதியாக இருந்தால் தையல் போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சும்மா லைட்டாக மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இது நம்ம மெயின் பீஸோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைனிங்கில் நம்ம மடித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மடித்து வச்சது உள்ளே வர மாதிரி வச்சு கரெக்டாக கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. அந்த லைனிங் வந்து வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வச்சு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு சைட்லேயும் சுற்றிலும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு கையோட கீழ்ப்பகுதியில் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சஸ் விட்டோம் இல்லைங்களா ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்குன்னு, அந்த 3 இன்ச்சஸை மட்டும் நம்ம இப்போது இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சுக்க போகிறோம். அதாவது மிடில்லேருந்து அந்த பக்கம் 3 இன்ச்சஸ், இந்த பக்கம் 3 இன்ச்சஸ். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கார்னரில் போடாதீங்க, கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா கீழ் சைடு நமக்கு லைட்டாக ஃப்ரில்ஸ் மாதிரி வரணும். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம். கரெக்டாக குட்டி குட்டியாக மடித்து வச்சு தையல் போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக இதோட மேல் பகுதியிலையும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்க போகிறோம். அதுக்கும் நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த 3 இன்ச்சஸ் கேப்லேயே நம்ம ஃப்ரில்ஸ் வச்சுக்கலாம். அதாவது வைக்கிற ஃப்ரில்ஸ் பார்த்திங்கன்னா கீழே எந்த டைரெக்ஷனில் வச்சிங்களோ மேலேயும் அதே டைரெக்ஷனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது 2 பக்கமும் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இது நல்லா பஃப்னு இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கூட அமுங்கவே அமுங்காது. ரொம்ப அழகாக நீட்டாகவும் இருக்கும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி இதை ஒரு குட்டி குழந்தைக்கு ப்ளவுஸ்க்காக தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 2 இயர்ஸ் பேபிக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 கையையும் இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் நான் பார்டர் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஸ்கர்ட்டில் இருந்து ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம 2ஆக மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பிக்கலாங்க. இதை இந்த மாதிரி தையல் போட்டு திருப்பி தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது, நீங்கள் மடித்து வச்சு கூட தையல் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 1/4 இன்ச்சு அகலத்தில் தான் இருக்கும். இப்போ கீழே நம்ம ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இந்த பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பஃப் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலான ஒரு பேசிக் மெத்தடு.
பாருங்கள், இன்னொரு கைக்கும் நான் அதே மாதிரி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான பஃப் ஸ்லீவ்ஸ்லாம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா நமக்கு பஃபியாக இருக்குன்ட்டு. அப்படியே நமக்கு தூக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கூட அது அமுங்காது, ஒட்டாது. இதில் பாருங்கள், நான் வச்ச இந்த ஃப்ரில்ஸ் வந்து கரெக்டாக ஒரே பக்கம் மேலேயும் கீழேயுமே ஒரே டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரியே வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.